ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு டீ ஒன்று அடுப்பில் வச்சுட்டு பக்கத்து அடுப்பில் கூட இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். என்னென்னா சாத்தூர் காரசேவு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. இவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இந்த சேவை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வீட்டில் வச்சு சாப்பிடலாம். ஒரு டப்பாவில் மட்டும் காற்று போகாமல் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா மொறுமொறுப்பு மாறாமல் அந்த ருசியும் அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாலே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காரசேவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். கடலை மாவு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது 1/4 கப் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கணும். 1/4 கப் சேர்க்குறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் பச்சரிசி மாவு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக கூட நீங்கள் அடித்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சும்மா லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பவுட்ரு போல் அரைக்க வேணாம், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தனித்தனியாக நீங்கள் அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம், இல்லை இப்படி ஒன்றா போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம மாவில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை கலந்துடலாம். இதில் மஞ்சத்தூளெல்லாம் கூட நீங்கள் சேர்க்க தேவையில்லை. கலர் கொஞ்சம் ஒரு மங்கலான கலரில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த சாத்தூர் சைட்லலாம் வாங்குவோம் இல்லையா காராசேவ், அந்த மாதிரி ஒரு கலரில் தெரியும். அதே போல் மிளகாத்தூளும் நீங்கள் இதில் சேர்க்க வேணாம். அந்த மிளகோட காரம் தான் இதில் இருக்கணும். அடுத்து நம்ம எண்ணெய் சூடு பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சூடு பண்ண எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி, இந்த குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றியிருக்கேன். கலந்துடலாம். எண்ணெய் ஊற்றினால நம்ம கரண்டிலேயே கலந்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா எண்ணெய், அதனால தான். எண்ணெய் ஊற்றி கலந்தாச்சு. அடுத்து இது போல் 3 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதையை தட்டி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுப்பாக கூட நீங்கள் அரைச்சி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் தட்டி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கலந்துடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கம்மியாக. நம்ம எப்பயுமே முறுக்குக்கெல்லாம் பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இது நம்ம முறுக்கு புடியில் புளிய மாட்டோம், கரண்டி வச்சு தான் புளிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பூந்தி கரண்டி கூட வச்சுருந்தீங்கன்னா அந்த கரண்டி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எப்படி எண்ணெய் காஞ்சிருச்சான்ட்டு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கரண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம மாவு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அடியில் இந்த ஓட்டையில் சேவ் விழுகும். பாருங்கள், விழுக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அது அப்படி தான் பொடியாக தான் விழுகும். நம்ம மேலே அந்த மாவை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதையை பொறுத்து தான் அந்த ஓட்டையில் அந்த மாவு கீழே இறங்கும். அதனால நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா கரண்டியில் பண்ணுறீங்க, சூடு தாங்க முடியும். ஒரு சிலருக்கு சூடு தாங்க முடியாது. அதனால் பார்த்து பொறுமையாக மெதுவாக பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் பொடியாக வரணும். நம்ம கரண்டியில் இருக்க ஓட்டை நல்லா சின்னதாக இருக்கிறதுனால சேவும் சின்னதாக வருது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கரண்டியோட ஓட்டை கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பெரிய சேவாக கிடைக்கும். அந்த எண்ணெயில் பொங்கி வருது பார்த்திங்களா, அதெல்லாம் நிறுத்தினதுமே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம முறுக்கு பிடியெல்லாம் நமக்கு தேவையில்லை, வீட்டில் இருக்க கரண்டியே போதும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம டீ போடுற நேரத்துலையே இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த எண்ணெய் கொதிக்கிறது பார்த்திங்கன்னா அடங்கிடுச்சு பார்த்திங்களா, அந்த நுரையாக வர்றதெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே போல் மீதி சேவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரண்டியை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டால் போதும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சேவ் ரெடி ஆயிடுச்சு. 200 கிராம் கடலை மாவுக்கு பாருங்கள் எவ்வளோ சேவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம அப்படியே டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அந்த மொறுமொறுப்பு மாறாமல் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் ரொம்ப நாளைக்கு வரும். அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம வீட்டில் இப்போ இது ஒரு சாயங்கால நேரமோ எப்போயோ ஒரு டீ போடுறோம்னா அந்த டைமில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி கடலை மாவு இருந்துச்சுன்னா எடுத்து
இந்த மாதிரி ஒரு சேவ் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா மொறுமொறுப்பாக டீ கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் காரசேவ் நீங்களும் ஈஸியாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.